இப்போ நம்ம கோர்ஸ்ல மெத்தட் ஆஃப் டீச்சிங் என்ன டைப்ல இருக்குங்கிறத பார்த்துருவோம். இப்போ வந்து எப்படின்னாச்சுன்னா பொதுவாக வந்து நம்ம வந்து சார்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது டிஜிட்டல் சார்ட்ஸாக இருக்கலாம், ஹேண்ட் சார்ட்டாக இருக்கலாம், பிக்சர் சார்ட் இருக்கலாம். டிஜிட்டல் சார்ட்னாச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து சார்ட்டாக தெரியும். நீங்கள் அதை வச்சு பார்ட்னருக்குள்ள ஒரு பார்ட்னர் வந்து ஒவ்வொரு பார்ட்னரும் பண்ணுற மாதிரி, ஒரு பார்ட்னர் கொஸ்டின் கேட்டு இன்னொரு ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஏன்னா வெறும் நீங்களா கெஸ் பண்ணுங்கன்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் சில சார்ட்டை கொடுத்துருப்போம். ப்ளஸ் சில ஹேண்ட் சார்ட்னாச்சுன்னா கையில் ஒவ்வொரு பார்ட்னருக்குள்ள ஒரு ரெண்டு பார்ட்னர் ரெண்டு பேர் இருப்பாங்களா, ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு சார்ட்டை கொடுப்போம். அந்த சார்ட்டை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிற கொடுப்போம். அது மாதிரி பிக்சர் சார்ட்னாச்சுன்னா இப்போ நிறைய நடக்கிற சுச்சுவேஷன் மாதிரி படத்தில் இருக்கும். அந்த படத்தில் வந்து குறிப்பிட்ட வேர்டை யூஸ் பண்ணி இந்த வேர்டை யூஸ் பண்ணி அந்த இதை யூஸ் பண்ணுங்கம்மா. அப்போ அந்த வேர்டை தரவாகிறதுக்கு எல்லாமே தரவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த இது உதவும். அது மாதிரி இந்த சார்ட் உதவியாக இருக்கும். மொத்தத்தில் வந்து பேசிக்காக வந்து நம்ம என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம தமிழ் மூலமா லேர்ன் பண்ணாச்சுன்னா ஏகப்பட்ட ரூலை ஞாபகம் வைக்கிறது அவாய்ட் ஆகும். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் ஆகும். ஆனா அந்த இது தமிழ டிரான்ஸ்லேஷன் மாதிரி கடைசி வரை வந்துட்டு இருக்க கூடாதுங்கிறதுக்காக உடனே அந்த கன்வர்ஷன் கொஞ்ச நாள்லயே வந்து என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸ்லயே வந்து என்னாச்சுன்னா உடனே வந்து இங்கிலீஷ் டு தமிழா மாறும். ஃபைனலா வந்து அந்த ஸ்டேஜும் மாறி ஆகணும். இங்கிலீஷ் டு இங்கிலீஷா இருக்கணும். அந்த மாதிரி மெத்தட்ல பண்றதுனால உங்களுக்கு ஈஸியா வந்துடும். யூஸ்வலா வந்து என்னாச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோர்ஸோட எண்ட்ல பாத்தீங்கன்னாச்சுன்னா நிறைய டாபிக்கை வந்து என்னன்னாச்சுன்னா முதல்ல ஹிண்ட் எடுத்து இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தாலும் நம்ம குரூப் டிஸ்கஷன் மெயினா நம்ம அந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். மற்றபடி வெல்கம் அட்ரஸ் வாட் ஆஃப் தேங்க்ஸ் எதுனாலும் ஈஸியா பண்ற மாதிரி சில பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க வந்து டாபிக் கூட அதே மாதிரி எண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல என்ன வரும்னாச்சுன்னா நீங்க வந்து ஒருத்தர் வந்து கிளாஸ்ல வந்து நீங்க நம்ம கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 15th டேலயே கிட்டத்தட்ட எல்லாமே கவர் ஆயிருங்கிறதுனால அதுக்கப்புறமே நாங்க என்ன வச்சிருவோம்னாச்சுன்னா அதுல ஒரு செஷன் வந்து எப்படி வரும்னாச்சுன்னா யாராவது ஒரு ஆள் தமிழ்ல நினைக்கிறத தமிழ்ல சொல்றதுக்கு தயக்கமே வேண்டாம், உங்க சொல்லலாம்ல சொல்றத உங்களால. ஏன்னா இப்ப நம்மளே பண்ணும் பொழுது நாங்களே எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா நாங்க நடத்துனதுக்குள்ளே கேட்கோமோங்கிற தாட் கூட வந்துடும். இப்ப நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி அதை டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். கருத்தை எப்போ நான் சொன்னா உங்க எப்பவுமே அந்த சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி கூட கருத்தை தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது நீங்க வந்து கரெக்டா வந்து என்னாச்சுன்னா அந்த ஒரு ஆள் தமிழ்ல சொல்றத இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் தமிழ்ல நினைக்கிறத இங்கிலீஷ்ல சொல்ற எபிலிட்டி தானா வந்துடும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாச்சுன்னா நம்ம எதுனாலும் ஈஸியா சமாளிக்கிற அளவுக்கு வந்துடும். இந்த ஷார்ட் பீரியட்ல வந்துடும்.